அரசியல் அது பெரிய ஒரு கடல் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே அரசியலை சாக்கடை அப்படின்னும் சொல்லுவாங்க. இது இரண்டுமே நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் எந்த வேறுபாடும் இருக்காது. ஆனால் அந்த அரசியலை நம்ம சிக்கும்போது தான் தெரியும் நம்ம கடலில் சிக்கியிருக்கோமா சாக்கடையில் சிக்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. இது ஒரு தனிப்பட்ட கருத்தான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சில நேரங்களில் நமக்கு இவர் பேசுகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் கொடுத்துருவோம். சேவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி மதன் அப்படிங்கிறவருக்காக நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் தமிழ் பட்சத்தில். அப்போ இந்த மதன் அவர்கள் டிஎம்கேக்கு எதிராக ரொம்ப பெரிய அளவில் அவருடைய பரப்புரை எல்லாமே செஞ்சிருந்தார். நிறைய ப்ரூஃப்லாம் காண்பித்திருந்தார். ஒரு கட்டத்தில் மதன் அவர்களை நம்ம பேசினாலேயே நம்ம ட்ரோல் ஆகணும். திமுகவினுடைய நிறைய சேனல்ஸில் நம்ம வீடியோவை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க, நம்மளை நெகட்டிவாக சித்தரிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மதன் அன்னைக்கு செஞ்சதை நம்ம சப்போர்ட் பண்ணதுனால. அதே மதன் அடுத்தா பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அடுத்தா சவுக்கு சங்கர் அவர்களுடைய உண்மை முகத்தை வெளியில் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக மாறுற மதனாக மாறும்போது யாரெல்லாம் நம்ம மதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோமோ அன்னைக்கு நம்மளை ட்ரோல் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் மதன் அவர்களை தூக்கி வச்சு பேசினாங்க. ஸோ ஒரு நபர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசும்போது அவங்கள தூக்கி வைப்பதும், மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசும்போது அவங்கள போட்டு மிதிப்பதும் அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ வேடன் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாளைக்கு வேடன் என்ன தவறு வேணாலும் செய்யலாம், நல்லது வேணாலும் செய்யலாம். தவறு செய்கிறதுனால வேடன் நம்ம சப்போர்ட் பண்ண வேடன் தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி வருத்தம் தான் பட முடியுமே தவிர இல்லை அதுக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, நம்ம வேடன் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதை ஏன் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அதை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணக்கூடிய சில நபர்கள், சில கைக்கூலிகள், அதே நபர்கள் இல்லாட்டி அதே அரசியல் அவங்களுக்கு பிடிச்ச அரசியல் அதை செய்யும்போது அதை பாராட்டி பேசுவாங்க. உதாரணத்துக்கு மோடி அவர்கள் நம்ம மும்பைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி சென்னைக்கு வந்ததாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் போட்டுமே. ஸோ பிரதமராக மோடி அவர்கள் வரும்போது அவருடைய பார்வைக்கு அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி குடிசை வீடுகள் எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, கம்ப்ளீட்டாக அதை திரை போட்டு மறைத்தார்கள். வெள்ளை திரை போட்டு இல்லாட்டி பச்சை கலர் திரை போட்டு மறைத்தார்கள். இதை அன்னைக்கு எல்லா ஊடகமும் வச்சு செஞ்சாங்க, நாமும் அதை வச்சு செஞ்சுருந்தோம். இப்படி ஒரு பொழப்பு வேணுமா, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல மோடி அவர்களை திட்டுவதற்கு சில குரூப்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த திமுகவை சார்ந்த நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே திட்டியிருப்பாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது. இன்றைக்கி அவங்க வாய் திறப்பாங்களா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். யார் பக்கமும் ஆதரவு இல்லாமல் இல்லாட்டி யார் பக்கமும் எதிர்ப்பு இல்லாமல் நம்ம ஒரு விதம் மனிதர்களுக்காக மக்களுக்காக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச வந்துட்டோம்னா இரண்டு பக்கம் இருந்து நமக்கு அடி கிடைக்கும். நாம் சிக்கிட்டோம்னா யாருமே நம்மளை காப்பாற்ற வராத ஒரு நிலைமையும் நமக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மக்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் மதுரைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். அப்படி வரும்போது அவர் பார்க்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது. அவர் பார்க்கக்கூடாத இடங்கள்னால் அங்கே மக்கள் வாழ்கிறாங்களா, மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடமா அப்படின்னு கேட்டால் எஸ், அங்கே சேரி பகுதிகள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நதி அப்படிங்கிறது ஓடி இப்போது குறிகளாக ஓடி அது நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா சாக்கடையாக மாறி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய அரசாங்கம், அதனுடைய அரசு அதிகாரிகள், அதாவது நம்முடைய அரசியல்வாதிகள். மதுரைக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு எம்எல்ஏ இருப்பார், ஒரு எம்பி இருப்பார். திமுகவினுடைய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாருமே மதுரையில் இருக்கிறவங்க தான். பிடிஆர் பழனி, தியாகராஜன் அவர்களாம் நம்ம மறந்துடக்கூடாது பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட மதுரை இப்போது அரசியல் காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மாறி நிற்கிறது. காரணம் இருக்குது. இதே மதுரைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் ஒரு பார்வை பார்த்திருக்கிறார். அடுத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாநாடு தான் அங்கே நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் மதுரையில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் சொல்லப்படுகிறது. இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மதுரைக்கு ஒரு புதிய ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக உருவாகிட்டு இருக்கு. எப்போதுமே மதுரை ரொம்பவே ஃபேமஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு அரசியல் புள்ளியும் கூட. அழகிரி அவர்கள்லாம் இருக்கும்போது மதுரையை பற்றிலாம் யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு மதுரை திமுகவினுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுகள் சிதற ஆரம்பிக்கும் போது மறுபடியும் மதுரையை யார் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். அப்படி வரக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரை போட்டு மூடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு மோடி அவர்களுக்காக அவங்க செஞ்சதும் தவறு, இன்னைக்கு முதலமைச்சருக்காக இவங்க செஞ்சதும் தவறு.
பிஜேபி செஞ்சாலும் டிஎம்கே செஞ்சாலும் தவறு தான். நம்ம அரசு செய்யக்கூடிய நம்ம அரசு அங்கே மக்களுக்காக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மக்களுக்கு இல்லாட்டி மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள் அவ்வளோ அழுக்காக இருக்குது, பள்ளமாக இருக்குது, நாத்தம் அடிக்குது அப்படின்னா அது நாம தான் காரணம். ஒரு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், ஒரு பிரைம் மினிஸ்டராக மோடி அவர்கள் தான் காரணம். அதை மாற்றுவதற்கு தான் உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க மக்கள், ஓட்டுக்களை போட்டிருக்காங்க, காசு கொடுத்து போட்டாங்க போடல. ஆனால் நீங்கள் தானே அரசு அமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு தானே மெஜாரிட்டி ஆஃப் வாக்குகள் இருக்குது, உங்களுக்கு தானே கூட்டணி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அரசு அமைக்கிறதுக்கான தகுதி இருக்குது. அப்படின்னா அதை சீர்படுத்தி இருக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடமை தான். இந்த நேரத்தில் திமுகவினுடைய ஆதரவாளர்கள், ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசுவாங்களா? இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். நீங்கள் மோடி அவர்களை பற்றியும் பேசுங்க, இவங்களையும் பேசுங்க. அவங்க செஞ்சால் மட்டும் தவறு, இவங்க செஞ்சால் தவறே கிடையாது. இந்த கண்ணோட்டத்துக்கு மக்களை அரசியல் பார்வையாளராக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். எல்லார் செய்வதையும் எல்லார் சொல்வதையும் இங்கே பேசுவோம். எல்லாருமே அவங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இங்கே பேசுவதற்கு ஊடகங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ மதுரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தை நிறைய பேர் இன்னைக்கு வீடியோவாக எடுத்து வெளியில் விடுறாங்க. பாருங்களேன் எப்படி இருக்கக்கூடிய சாலை. இந்த மதுரையில் எந்த விதமான கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஒர்க்கு நடக்கவே இல்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கேருந்து வரக்கூடிய வீடியோக்களை நம்மளால் பார்க்க முடியுது. திரைச்சீலைகளை போட்டு நீங்கள் இப்படி அங்கே இருக்கக்கூடிய நதிகளை எல்லாத்தையுமே இல்லாட்டி நாற்றங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அப்புறப்படுத்தாமல் மறைத்து மட்டும் வைத்து என்ன செய்ய போகிறீர்கள், என்ன சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மக்கள் தானே. தினம்தோறும் அந்த நாத்தத்திலும் அந்த பள்ள மேடுகளில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நடந்து போகிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு அரசியல்வாதி வாரார் அப்படின்னு சொன்னோன்னே அதை மறைப்பதற்கு எவ்வளோ விஷயங்கள் செய்றீங்கப்பா. சும்மாவா சொன்னாங்க? சார் அடிக்கடி வந்துருப்போங்க சார் உதகை அந்த மாதிரி ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் சொன்னார். ஏன்னா முதலமைச்சர் ஒரு ஊருக்கு வரப்போறாருன்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வரப்போறாருப்பா, எம்எல்ஏ வரப்போறாருப்பா, எம்பி வரப்போறாருப்பா, உடனடியாக வேலை எல்லாமே செய்யுங்கப்பா, நல்லா நீட்டாக இருக்கணுமப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். ஒரே நைட்டில் அப்படியே தார் ரோடெலாம் போடுவாங்க. பாபா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, அவருக்கு அந்த மந்திரம் வரப்போறார் அரசியல்வாதி, அவருடைய ஊரே மாறிடும். ஒத்த சொல்லல அவர் ஊர் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கே அரசியல்வாதி வருவதால் அந்த ஊர் மாறியது அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு அரசியல்வாதி வரும்போது அங்கே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிங்க? ஏன் எங்கள் மக்கள் அங்கே நல்லபடியாக வாழக்கூடாதா? ஒரு அரசியல்வாதிக்காக இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் என்றால் 1000 மனிதர்கள், லட்சம் மனிதர்களுக்காக நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது? அப்போ லட்சம் மனிதர்களை விட ஒரு அரசியல்வாதிக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அரசாங்கத்தில் இருக்கிறீர்களா, அரசு வேலைகள் இருக்கீங்களா? அப்போ எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிற சாதாரணமான கேள்வி. இது வேற பெரிய அரசியல் ஒன்றுமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதே விஷயத்த பிஜேபி சார்ந்தவங்க யாராவது செஞ்சிருந்தா தமிழக ஊடகங்கள் அதிகமாக பேசியிருப்பாங்க. இதே விஷயத்த மோடி அவர்கள் இங்கே வரும்போது செஞ்சிருந்தா அதிகமாக பேசியிருப்பாங்க. அதே விஷயத்த நம்மால் ஒருத்தர் செய்கிறாரு, அதையும் பேசணும் தானே. அதுதானே சமூக நீதி. இதுதானே உண்மையாக பெரியார்லேருந்து எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், இல்லாட்டி அண்ணா அவர்கள் இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க நமக்கு. இல்லை நீ தப்பாக வாழ பழகி கொள்ளடா, நம்முடைய அரசியல் கட்சி வரும்போது பேசாதடா, அவங்களுடைய அரசியல் கட்சின்னா பேசுடா இப்படின்னு சொல்லி ஏதாவது தலைவன் சொல்லியிருப்பானா? அப்படி சொன்னால் அவன் தலைவனே கிடையாது. அப்படி சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்களாம் தலைவர்களே கிடையாது. நீ பொய்யாக வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு பொய்யான அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சொல்லியிருந்தாலும் அவர் தலைவர் கிடையாது. அந்த அந்தஸ்தில் அவர் இருக்கிறதுக்கான எந்த விதமான தகுதியும் கிடையாது. நாம கேட்பது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை மறைத்து ஒரு அப்பட்டமான அற்பமான அரசியல் செய்வதால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிருது? சீலைகளை போட்டு அப்படி மறைச்சு வைக்கிறீங்களே, அந்த நாற்றத்தை உங்களால் என்ன செய்ய முடியும்? ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டிருக்கீங்க. நம்ம ஊரில் ப்ளீச்சிங் பவுடர் போட சொன்னால் மைதா மாவு போடுறாங்க, இல்லாட்டி கோல மாவு போடுறாங்க. கேட்டால் அது பான்ஸ் பவுடர் அப்படிங்கிறாங்க. என்ன தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல் நம்மை அடுத்தடுத்த அரசியல் அடுத்தடுத்த விவாதங்களை நோக்கி நகர்த்தி விடுகிறது. யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கான முடிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி யார் அந்த தம்பி, யார் அந்த தியாகி, அதன் பிறகு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி போயிட்டே இருக்கிறனால நம்ம என்ன செய்கிறோன்னா மறந்துடுறோம். ஸோ இங்கே மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், உங்கள் ஊரை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள்
அடுத்த ஊரை பற்றியோ இல்லாட்டி சென்னையை பற்றியோ கோயம்புத்தூரை பற்றியோ மதுரையை பற்றியோ திருநெல்வேலி பற்றியோ தூத்துக்குடியை பற்றியோ இல்லை சேலத்தை பற்றியோ கம்பம் தேனி குமளி இதெல்லாம் பற்றியோ அதிகமாகலாம் யோசிக்காமல் உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 10-15 கிலோமீட்டர் இல்லை வேண்டாம் ஒரு 50 கிலோமீட்டர் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளாக கடந்த 4 வருட ஆட்சியை நீங்கள் தான் இப்போ என்ன செய்ய போகிறீங்க, ஸ்கேல் பண்ண போகிறீங்க. 1 to 10 உங்கள் வீடு சுற்றி 50 கிலோமீட்டர் ரேடியஸ் என்ன மாற்றம் நடந்திருக்கு, நீங்கள் நினச்ச மாற்றம் நடந்திருக்கா, உங்களுக்கான வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, உங்களுக்கான பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, வீட்டு வரி சொத்து வரி இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, உங்களுடைய கரண்ட் பில் குறைந்திருக்கா கூடியிருக்கா, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது குறைந்திருக்கா கூடியிருக்கா, இவ்வளோத்தை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஒரு ஆட்சியினுடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும். அரசியல்வாதிகளுக்காக கூஜாக்கு கொடுத்துக்கக்கூடிய நபர்கள், பணத்தை வாங்கிக்கிட்டு வீடியோ போடக்கூடிய நபர்கள், இவங்க என்ன வேணாலும் பேசலாம், யாருக்கு வேணாலும் ஆதரவாக பேசுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, அவங்களுக்கு ஆதரவாக பேசும்போது புகழ்த்தி பேசுவாங்க, அவங்களுக்கு எதிராக பேசும்போது இகழ்த்தி பேசுவாங்க, முத்திரை குத்த பார்ப்பாங்க. பயப்படாமல் யாருக்கும் அஞ்சாமல் இதுதான் நடக்குது, இதை எதிர்த்து என்னால் பேச முடியும், இதை எதிர்த்து என்னால் குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விக்கி கிடையாது. இதே மாதிரி 1000 பேர் வருவாங்க. ஆனால் தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். அதை கால்குலேட்டிவாக அசம்பிள் பண்ணி அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியதும் நீங்கள் தான். மக்கள்னா யார்? நீங்கள் மக்கள், உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மக்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜஸ்க்கு போகிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மக்கள். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் இருக்கோம், எவ்வளோ பேர் கூட ஃபோன் பேசுகிறோம், எவ்வளோ அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம், வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க. இதெல்லாம் தான் மாற்றமாக வர வேண்டும். இதுக்கெல்லாம் பெரிய புரட்சியெல்லாம் தேவை கிடையாது. நம்ம வீட்டை சுற்றி இவ்வளோ நடந்திருக்கா, மழை வந்துருச்சுன்னா தண்ணீர் அங்கே தேங்காமல் போகுதா, அப்போ நல்ல அரசியல் செஞ்சுருக்காங்க 4 வருஷம். அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுங்க. 10 வீட்டில் தண்ணீர் தங்காமல் இருக்கும், 11ஆவது வீட்டில் தண்ணீர் தங்குனா அவங்க உங்களுக்கு நல்லது செய்யலை, வேறு ஆளுக்கு ஓட்ட போடுங்க, முடிஞ்சது. என்ன வைக்கி ஓட்டு மாறட்டும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, உங்கள் ஊருக்கு என்ன நல்லது நடந்திருக்கு, இதை கவனிச்சாலே தெரிஞ்சிடும் இங்கே என்ன நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு ஊருக்கு மட்டும் நல்லது செய்கிறவங்க இருப்பாங்க, இன்னொரு ஊருக்கு ரொம்ப பெரிய அளவில் கெட்டதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுடைய சாதி பற்றா இருக்கலாம், அவங்களுடைய மதப்பற்றா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அரசியல் நடந்துட்டு தான் இருக்குங்க. பேருக்கு தான் இங்கே எல்லாருமே நம்ம இது சாதியை விரட்டிய மண் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருந்தது என்றால் அதுவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது என்றால் நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைனா வேறு யாரை பாருங்கள், வேறு யாரையாவது பாருங்கள், நல்லவங்களா பாருங்கள், படித்தவங்களா பாருங்கள், நல்ல விஷன் இருக்கிறவங்களா பாருங்கள். மறுபடியும் எந்த விதமான படிப்பறிவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் ஒரு பாட்டியம்மா சொல்லுது, எங்கள் அப்பா காலத்திலேயே நாங்கள் அங்கே தான் ஓட்டு போடுவோம், அப்படியே அப்படியே அங்கிட்டு இழுத்துட்டு போகும். இந்த பக்கவாதமாக இழுத்துட்டு போகிறதுக்கு நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க பாட்டி. இங்கே தலைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பேரன் இருப்பான், பேத்தி இருப்பான், உங்களுக்கு ஒரு மகன் இருப்பான். அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் தலைமுறைக்கு அவங்க சரியாக இருந்தாங்க பாட்டி தாத்தா. ஆனால் எங்கள் தலைமுறைக்கு யார் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிப்பதற்கு நீங்களும் ஒரு உந்து சக்தியாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். இது எத்தனை பேர் கவனிக்க போகிறாங்களான்னு தெரியல. ஒரு திரைச்சிலைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. ஒருத்தவங்க செய்கிறத அவங்க செய்த போது நம்ம விமர்சனம் செஞ்சோம், இவங்க செய்த போது இதை பாராட்டுவோமா இல்லை விமர்சனம் செய்வோமா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய டாபிக். வேறு எதுவுமே நான் பேசலை. ஜஸ்ட் அந்த ஒரு டாப்பிக்கை வச்சு இவ்வளோ நேரம் என்னால் பேச முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாய் திறமை, அவ்வளோதான். ஆனால் சிந்திக்க வேண்டியதான் உங்களுடைய திறமை. நான் பேசுனதில் பல உண்மைகள் இருக்குது. இவ்வளோ நாள் நடந்த செய்திகளை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்கும் உங்களுடைய மெமரியை மறுபடியும் ஸ்டிமுலேட் பண்ணுறதும் என்னுடைய வேலையாக இருந்தது. அதை நான் செஞ்சுருக்கேன், நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம இதை நினச்சி பார்ப்போம். ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கான எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பாடம் கற்றுக்கொண்டது நமக்கு அறிவாக மாறும்போது தான் அது உணர்வோம். ஆமாம், அடுத்ததாக இது நடக்கும். அதே மாதிரி அந்த அறிவை உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் என்னுடைய வேலை, முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றா இதே மாதிரி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ மதுரை சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. யார் செஞ்சாலும் தப்பு தான். அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அது யாராக இருந்தாலும், நாளைக்கு நானே செஞ்சிருந்தாலும் தவறு தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.